இன்னைக்கு நம்ம சேனல்ல வேலூர்ல இருந்து பள்ளிகொண்டா டோலுக்கு முன்னாடி ஒரு 500 மீட்டர் தொலைவுல இருக்குது உலகிலேயே மிகப்பெரிய ஆதி வராகி அம்மன் சிலை. இது வராகி அம்மன் கோயிலுடைய என்ட்ரன்ஸ். சிவன், பார்வதி, பிரம்மா, சரஸ்வதி, வராகமூர்த்தி இந்த சிலைகள் எல்லாம் நுழைவாயிலே இருக்கு. இந்த கோயில் 27/7/2023 அன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. புதிய கோயில் சிலைகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. படி இறங்கி நம்ம உள்ள போகும்போது முழுமுதற் கடவுள், ஞான கடவுள் விநாயகர் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. அவரை வணங்கிட்டு அப்படியே நம்ம கீழே இந்த சின்ன கொகை இருக்கு, இதுல சுத்தி நம்ம போகும்போது சின்ன வராகி அம்மனை வச்சிருக்காங்க. இங்க நம்மளே விளக்கேத்தி வழிபாடு செய்யலாம். இந்த கொகையில இருந்து வெளியில வரும்போது ரெண்டு பக்கமும் நிறைய சிலைகள் வச்சிருக்காங்க. தூரத்துல இருந்தே நம்ம பார்க்கலாம் 16 அடி உயர சிலையான வராகி அம்மனுடைய சிலை. இந்த கோவில அவ்வளவு அழகா பராமரிக்கிறாங்க. இடதுபுறம் ஈஸ்வரர், பார்வதி, நந்தி, வலதுபுறம் ரங்கநாத பெருமாள், லட்சுமி தாயாருடைய சிலையும் இருக்கு. 16 அடி உயர வராகி அம்மன் சிலைக்கு முன்னாடி லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. லிங்கத்தை வழிபட்டுட்டு அதுக்கு பிறகு உள்ள போகலானோ. வராக அம்மனை வழிபடுவதால் ஆன்மீக அமைதி கிடைக்கும், செல்வம் பெருகும், பாதுகாப்பு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. 16 அடி உயர சிலை வராகி அம்மனுக்கு நம் கைகளால் நாமே நீரில் அபிஷேகம் செய்யலாம். இந்த அபிஷேகம் செய்யறதுக்கு பணம் எல்லாம் வசூலிக்கிறது இல்ல. நிறைய சொம்பு வச்சிருக்காங்க. அங்க தண்ணிய புடிச்சு நம்ம எடுத்துட்டு போய் நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் செய்யலாம். அபிஷேகம் செஞ்சுட்டு வெளியில வரும்போது அங்க இருக்கிற பெரியவர் சாப்பிட்டு போங்கம்மான்னு சொன்னாங்க. நாங்க ஆல்ரெடி சாப்பிட்டதுனால ஒரு தட்டுல மட்டும் சாதம் வாங்கிட்டோம். சாதத்தோட முள்ளங்கி சாம்பாரும் ஊத்தி கொடுத்தாங்க. ஆளுக்கு ஒரு கைப்பிடி வாங்கி சாப்பிட்டோம். அம்மிக்கல்லு, ஆட்டுக்கல் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மஞ்சக்கிழங்க நம்மளே அரைச்சி இங்க இருக்கிற ஜல வராகி அம்மனுக்கு நம் கைகளால் பூசி அபிஷேகமும் செய்யலாம். இந்த வராகி அம்மன் ஜலத்திலேயே சூழ்ந்திருக்கிறதுனால இத ஜல வராகி அம்மன் சொல்றாங்க. அம்மனுக்கு மஞ்சள் பூசி அபிஷேகம் செய்து 3 முறை சுற்றி வந்தால் தீராத நோய்கள் எல்லாம் தீரும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பாக்குறது ஊஞ்சல்ல அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற வராகி அம்மன். அதை பார்த்துட்டு வெளியில வந்தோம்னா துறவிகளோட சிலைகளும் இருக்கு. வெளியில கார் பார்க்கிங் ஏரியாவும் இருக்கு. மன அமைதி தரும் வராகி அம்மன் கோயிலுக்கு நீங்களும் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.